123. Next, judiciary. So இந்த இடத்துல ஜுடிஷியரிங்கிறப்ப யாரை பத்தி பார்ப்போம்? சுப்ரீம் கோர்ட். ஒன்லி சுப்ரீம் கோர்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ சுப்ரீம் கோர்ட்டுக்கான ஆர்டிகல் 124 to 147. 124 to 147. நெக்ஸ்ட் சிஏஜி. யாரு சிஏஜினா யாரு? ஆடிட் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல். ஆடிட் ஜெனரல் ஃபுல்லா சொல்லுங்க. சிஏஜி உடைய ஃபுல் டெஃபினிஷன். ஆடிட் ஜெனரல் லாஸ்ட் 2 வார்த்தை மட்டும் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் சி கண்ட்ரோலர். கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். சரிங்களா? சோ அவருக்கான ஆர்டிகல் 148 to 151. ஓகே. சோ இவங்கள பத்தி தான் ஃபுல்லா நம்ம பார்க்கணும். சரியா? இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது. சரி, ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது? யூனியன் எக்ஸிகியூட்டிவ் பத்தி பார்க்க போறோம். ஆர்டிகல் 52 to 78. ஓகே. இந்த யூனியன் எக்ஸிகியூட்டிவ் கீழ யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நம்மளுடைய யூனியன் எக்ஸிகியூட்டிவ்ல பிரசிடென்ட் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? சோ காமனா பிரசிடென்ட்கான ஆர்டிகல் எதுல இருந்து எது வரையும் பார்த்தோம்னா 52 to 62. 52 to 62. இது வந்து பிரசிடென்ட்கான ஆர்டிகல்ஸ். சோ இதுல 52 அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா 52 எதை பத்தி சொல்லும்னா இந்தியன் பிரசிடென்ட் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி மட்டும் தான் சொல்லும். சரிங்களா? இந்தியாவுக்கு ஒரு பிரசிடென்ட் வேணும் அப்படிங்கறத பத்தி சொல்றதுதான் ஆர்டிகல் 52. ஓகே. 53 எதை பத்தி சொல்லணும்னு பார்த்தோம்னா ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரம், யூனியன் எக்ஸிகியூட்டிவ் பவர் வந்துட்டு பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கணும்னு பத்தி சொல்றது 53. எக்ஸ்கியூஸ் மீ, இது வந்து காமன் டெஃபினிஷன். சரியா? நான் ஒவ்வொரு ஆர்டிகலுக்கும் கீழே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை ஃபில் பண்ணாதீங்க. அதனாலதான் 52, 53ன்னு தனியா மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் இங்க இருக்கா? சரியா? ஃபர்ஸ்ட் 52 என்ன சொல்லிருக்கு? இந்தியாவுக்கு ஒரு பிரசிடென்ட் இருக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்றது. 53 என்ன சொல்றதுன்னு பார்த்தோம்னா யூனியனுடைய எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் வந்து பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கணும். சரிங்களா? ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவர் கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் 54 பிரசிடென்ட் எலெக்ஷனை பத்தி சொல்லக்கூடியது, குடியரசுத் தலைவருடைய தேர்தல் முறையை பத்தி சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் 55 குடியரசுத் தலைவரின் தேர்தல் நடைமுறை, எலெக்ஷன் ப்ரொசீஜரை பத்தி சொல்லக்கூடியது 55. 56 குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம், அவருடைய டென்யூர். நெக்ஸ்ட் 57 ரீஎலெக்ஷன், மறு தேர்தலுக்கு தகுதியாகிறது. குடியரசுத் தலைவர் மறு தேர்தலுக்கும் தகுதியாவாரா? அவருடைய டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வச்சா அதை அவர் நிக்கலாமா வேணாமா? ரீஎலெக்ஷனுடைய குவாலிபிகேஷனுக்கு தகுதியாவாரா? ஆர்டிகல் 58 ஒரு பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்றதுக்கான குவாலிபிகேஷன், பிரசிடென்ட்டோட குவாலிபிகேஷன்ஸ் பத்தி சொல்லக்கூடியது, குடியரசுத் தலைவருக்கான தகுதிகளை பத்தி சொல்லக்கூடியது.
பிரசிடென்ட்டுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், பிரசிடென்ட்டுக்கான நிபந்தனைகள், குடியரசுத் தலைவருக்கான நிபந்தனைகள். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 60. சோ குடியரசுத் தலைவருடைய உறுதிமொழிகள், ஆத் சோ நெக்ஸ்ட் 62 பார்த்தோம்னா 61 பார்த்தோம்னா குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பான நடைமுறைகள். இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது இல்லைங்க, பதவி நீக்கிறது இல்ல, அவருக்கு எதிரான நடவடிக்கைகள். சரி பின்னாடி வரும் அது டெஃபினிஷன், தமிழ் நோட் பண்ணிக்கோங்க. குடியரசுத் தலைவருக்கு எதிரான நடைமுறைகள். சரியா? குடியரசுத் தலைவரின் காலியான பதவியிடத்தை நிரப்புவதற்கு தேர்தலுக்குரிய கால அளவும் தற்செயலாக காலியான அந்த இடத்தை நிரப்ப தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவரின் பதவிக்காலம். உங்களுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்க? சரி தமிழ்ல நோட் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்றேன். சரிங்களா? குடியரசுத் தலைவருடைய பதவி காலியா இருந்தா அதை ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு டைம். சோ டெம்பரவரியா ஒரு பிரசிடென்ட போட்டா அவங்க எவ்வளவு நாள் வந்துட்டு அங்க ஆக்ட் பண்ணலாம். டெம்பரரி பிரசிடென்ட்டுடைய ரூலிங் டைம் பத்தி சொல்லக்கூடியது. சரி ஓகே பார்க்கலாமா? சோ இதான் குடியரசுத் தலைவருக்கான காமனான ஆர்டிகல். சரிங்களா? 52 to 62 வரை. சரி ஓகே, இதுல 52 அப்படின்னு என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி என்ன இந்தியாவுக்கு ஒரு பிரசிடென்ட் வேணும் அப்படின்னு சொல்றது 52. சரிங்களா? அதுல என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்தியாவின் முதல் குடிமகன் யாருன்னா பிரசிடென்ட் தான். சோ இவர் தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் யாரு? அது என்ன ஹெட் ஆஃப் த ஸ்டேட், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்? ஸ்டேட் வேற கவர்மெண்ட் வேறயா? ரெண்டு ஒண்ணு தானா? புரியல. அரசு அரசின் அங்கமா? எது அரசு எது அரசின் அங்கம்? சரி, கவர்மெண்ட் வந்து அரசாங்கம். அதுதான் ஏன்னு கேட்டேன். அதாவது இவர் அரசின் தலைவர்னு சொல்றாங்க, அவர் அரசாங்கத்தின் தலைவர்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்? பிரதமர் நிர்வாகத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்றாரா? அப்ப பிரசிடென்ட் பார்லிமெண்ட் மட்டும் கண்ட்ரோல் பண்றாரா? சோ ஒரு கவர்மெண்ட், அதாவது ஒரு அரசாங்கம் அப்படின்னா பார்த்தோம்னா நீங்க சொன்ன மாதிரிதான் கிட்டத்தட்ட சட்டமன்றம், சரிங்களா, சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயத்தையுமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்றது யாருன்னு கேட்டா பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க. சரிங்களா? பட் அரசாங்கத்துடைய அத்தனை நடவடிக்கைகளையும் வந்துட்டு யாருடைய பேர்ல நடத்துவாங்கன்னு பார்த்தோம்னா இவரோட பேர்ல மட்டும்தான் நடத்துவாங்க. இவர் எந்த ஒரு விஷயத்துலயும் இன்வால்வ் ஆக மாட்டாரு. பட் ஆனா எந்த ஒரு விஷயம் நம்மளோட இந்தியா நம்ம கண்ட்ரில நடந்தாலும் இவருடைய பேர்ல தான் நடக்கும். சரிங்களா? சோ இப்படிக்கு அப்படிங்கிற இடத்துல மட்டும் இவர் பேரை போட்டுட்டு எல்லா வேலையும் அவங்க பாத்துக்குவாங்க. சரிங்களா? அந்த இப்படிக்குங்கிறதுனாலதான் இவர் வந்துட்டு ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டா இருக்காரு. சரிங்களா? இவர் வந்து டாப் லெவல். சரிங்களா? ஆனா உள்ள இறங்கி அந்த அங்கத்துக்குள்ள இறங்கி வேலை செய்யறது யாரு? பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? அதனாலதான் அவர் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். சரியா? சோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அதை சொல்லிட்டாங்க நாமினல் எக்ஸிகியூட்டிவ் ஹெட் அப்படிங்கிறது ஆர்டிகல் 52 கீழே வருதா. ஜஸ்ட் ஒரு பேருக்கு அவர் தலைவரா உட்கார வச்சிருப்பாங்க. அது போக ஒரு சில அதிகாரங்கள் ஏதாவது இவர்கிட்ட தான் நோட் பண்ணிக்கோங்க. இதுல பிரசிடென்டோட முக்கியமான அதிகாரங்கள் இதை தான் நம்ம பார்க்க போறோம்.
சோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் பத்தி பார்க்க போறோம் சரிங்களா. சோ எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் பத்தி பார்த்தோம்னா சோ இது வந்து ஆர்டிகல் 54 கீழே வரக்கூடியது. பிரசிடென்ட்டுக்கு நடக்கக்கூடிய எலெக்ஷன் பார்த்தோம்னா இன்டைரக்ட் எலெக்ஷன், டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது. டைரக்ட் எலெக்ஷனுக்கு இன்டைரக்ட் எலெக்ஷனுக்கு என்ன டிஃபரெண்ட் சரிங்களா. சோ டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து உள்ள இன்வால்வ் ஆகி பண்ணா அது வந்து டைரக்ட் எலெக்ஷன் சரிங்களா, இல்லனா அது இன்டைரக்ட் எலெக்ஷன் சரிங்களா. ஓகே, சோ இன்டைரக்ட் எலெக்ஷன்ல இவருடைய எலக்ட்ரல் காலேஜ், அதாவது இவருடைய வாக்காளர் குழுவுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். சோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்லும்போது யார சொல்லுவாங்க, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டு பேரையுமே சொல்லுவாங்க சரிங்களா. சோ இதுல லோக்சபால இருந்து எத்தனை பேரு எலெக்டட் மெம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க, நாமினேட் மெம்பர்ஸ் சொல்லவே இல்லை சரிங்களா. அப்ப எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா எத்தனை பேர் இருப்பாங்க, 543 மெம்பர்ஸ். ஓகேயா, இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. லோக்சபா மெம்பர்ஸ் எத்தனை பேர்னு பார்த்தோம்னா 543 பேர் வந்துட்டு ஓட் பண்ணுவாங்க. சோ அப்ப இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா யார் இருப்பா லோக்சபால, 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ் இருப்பாங்க சரிங்களா. பட் ஆனா இப்ப இருக்காங்களா, இப்ப இல்ல. எப்ப கேன்சல் பண்ணாங்க, 2020 104 அமெண்ட்மெண்ட் படி வந்துட்டு அந்த 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்துட்டு வெளியில கொண்டு போயிட்டாங்க சரிங்களா. இப்ப அது கிடையாது. சோ அதே ராஜ்யசபால எத்தனை பேர் வந்துட்டு எலெக்டட் மெம்பர்ஸ் ஓட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா 233 சரியா. அப்ப பேலன்ஸ் இங்க நாமினேட் மெம்பர் எத்தனை பேர் இருப்பாங்க, 12 மெம்பர்ஸ் இருப்பாங்க. யாரெல்லாம் அந்த 12 மெம்பர்ஸ், கலை இலக்கியம் அறிவியல் முதல துறைகள்ல வந்து சிறந்து விளங்கக்கூடியவரை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பாரு சரிங்களா. இவங்களை ஒரு 12 பேரை தூக்கி இதுல போடுங்க அப்படிங்கிற மாதிரி. சோ அப்ப இங்க மொத்தம் எத்தனை பேருன்னு பார்த்தோம்னா 543 பிளஸ் 233 சரிங்களா. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் வந்து இவரை ஓட் பண்ணுவாங்க. சோ அப்போ பிரசிடென்ட்டுடைய எலெக்ஷன்ல ஒன்லி எலெக்டட் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கே தவிர நாமினேட் மெம்பர்ஸ்க்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கொடுத்து வச்சிருவான், தப்பு பண்ணிடாதீங்க சரியா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். இப்ப நமக்கு எத்தனை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்கு பிரசன்ட்ல, நமக்கு இப்போ நம்ம நாட்டுல எத்தனை மாநில சட்டமன்றங்கள் இருக்கும், சட்டமன்றங்கள். நான் சீட்ஸ் கேட்கல, நான் சீட்ஸ் கேட்கலன்னு, நீங்க சொல்றது சீட்ஸ். அவ்வளவுதானே, யாருக்கும் தெரியலையா. எத்தனை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்குங்க, 20. அவ்வளவுதான். இதுக்கு அவ்வளவு யோசனை. எத்தனை மாநிலங்கள் இருக்கு, 28 மாநிலங்கள் இருக்கு. அப்ப 28 தானே இருக்கும், அதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசனை. சோ 28 மாநிலங்கள் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸ் வந்துட்டு இதுல ஓட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் டெல்லி அண்ட் புதுச்சேரி. சோ இதுக்கு முன்னாடி டெல்லி மட்டும் தான் இருந்தது. புதுச்சேரி எப்ப ஆட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா 7th அமெண்ட்மெண்ட்ல 1992ல ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களும் வந்து பிரசிடென்டோட எலெக்ஷன்ல ஓட் பண்ணலாம் அப்படின்னு. எலெக்ஷன், இன்டைரக்ட் எலெக்ஷன்ல நமக்கு யூனியன் லெவல்ல பார்லிமெண்ட் லெவல்லயும் சரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் லெவல்லயும் சரி நமக்கு என்ன பண்றாங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும் தான் ஓட் பண்றாங்க. அந்த எலெக்டட் மெம்பர்ஸோட கவுண்டிங்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும், ராஜ்யசபா அண்ட் லோக்சபால. அதுக்கடுத்து பார்த்தோம்னா யூனியன் டெரிட்டரிஸ் பாக்குறப்போ 2 இடம் தான், ஒன்னு டெல்லி, இன்னொன்னு புதுச்சேரி. அப்ப புதுச்சேரி எந்த வருஷம் ஆட் பண்ணாங்கன்னு பார்த்தா 1992 ஆக்ட்ல 17th அமெண்ட்மெண்ட் மூலமா ஆட் பண்ணாங்க. இவ்வளவுதான் சரியா. ஓகே, நெக்ஸ்ட். சரி, இவங்க எல்லாம் ஓட் பண்ணிட்டாங்க. இவங்க ஓட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஓட்டிங்கோட வேல்யூ வச்சு எப்படி பிரசிடென்ட்டா எலெக்ட் பண்றாங்க சரிங்களா. சோ இவங்களோட ஓட்டிங் வேல்யூ வச்சு எப்படி எலெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பேஸ் பண்ணி பாக்குறப்ப என்னன்னு பார்த்தோம்னா வேல்யூ ஆஃப் த ஓட் ஆஃப் an MLA டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்டேட். அதாவது MLA லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய உறுப்பினர்கள்ல மதிப்புத்தக்க வாக்கு, அதாவது வந்துட்டு யாருக்கு ஓட் பண்றாங்கன்னு இருக்கும் பாத்தீங்களா, அதிகப்படியான வாக்கு
எம்எல்ஏஸ் வந்து யாருக்கு போட்டிருக்காங்களோ அந்த வாக்கு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சரிங்களா? என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? அதாவது அதிகப்படியான வாக்கு யாருக்கு கொடுத்திருக்காங்களோ அதுல இருந்து நமக்கு வந்துட்டு டோட்டலா எவ்வளவு பேர் ஓட் பண்ணாங்களோ அதை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி இன்டு 1/1000. சரிங்களா? போட்டா உங்களுக்கு 50% மேல வாக்கு வாங்கியிருக்கணும். சரிங்களா? இப்ப டோட்டலா வந்துட்டு 100 பேர் பண்ணிருக்காங்கன்னா 51 வாக்கு வாங்கியிருந்தா மட்டும்தான் வின்னிங் கேண்டிடேட்ஸ். சரிங்களா? சேம் அஸ் எம்பிக்கும் அதேதான். சரிங்களா? டோட்டல் வேல்யூ ஆஃப் த ஓட்ஸ் ஆஃப் ஆல் எம்எல்ஏஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். சரிங்களா? இந்த ப்ரொசீஜர்ல தான் நமக்கு வந்துட்டு ஓட் கணக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் என்ன கால்குலேஷன் என்ன நம்பரிங்ஸ், பட் இதான் ஃபார்முலா. எம்எல்ஏ அண்ட் எம்பி இவங்க ரெண்டு பேருடைய ஓட்டிங் வேல்யூ கால்குலேட் பண்ணி ஃபைனலா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூபிள் ஓட் டிவைடட் பை 2 பிளஸ் 1. சரியா? இவங்க ரெண்டு பேரோட ஓட்டிங்கை கால்குலேட் பண்ணி டோட்டலா ஃபைனலா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் டிவைடட் பை 2 பிளஸ் 1. சரியா? போட்டா 51% மேல வரணும். அவ்வளவு வந்ததுன்னா பிரசிடென்ட எலெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? அதனோட அடிப்படையில தான். சரிங்களா? அப்படிங்கிற ஓகே. இவருடைய எலெக்ஷன் ஓட் வந்துட்டு நம்ம ஆளுங்களை வந்து வாக்காளர்கள் நியமிக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். சரிங்களா? அப்படிங்கிற மெத்தட்ல தான் இவரை டிசைட் பண்ணுவாங்க. இவங்களோட மெத்தட ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவம். சரிங்களா? அதனோட அடிப்படையில தான் இவருக்கு வந்துட்டு எவ்வளவு எலெக்டட் மெம்பர்ஸ் வந்துட்டு இவருக்கு ஓட் பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணுவாங்க. இவருடைய வாக்காளர் குழுமம் எவ்வளவு எண்ணிக்கையில இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? அப்படி அந்த வாக்காளர் குழுமத்துல இருக்கிறவங்க எப்படி ஓட் பண்ணணும்னு பார்த்தோம்னா சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட். சரிங்களா? ஒற்றை மாற்று விகிதாச்சார முறையில வந்துட்டு ஓட் பண்ணணும். சரிங்களா? ஒரு ஓட்டு தான் அப்படிங்கிற மாதிரி போடணும். சரிங்களா? அதே மாதிரி பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நோ இவிஎம். இவிஎம்னா எஸ், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கு பாத்தீங்களா? அது பிரசிடென்ட் எலெக்ஷன்ல கிடையாது. சரிங்களா? நோ இவிஎம். ஓகேவா? அதுக்கு அடுத்து பிரசிடென்ட் எலெக்ஷன் ரிலேட்டடாகவும் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ரிலேட்டடாகவும் எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்றது ஒன்லி ஃபார் சுப்ரீம் கோர்ட். சரிங்களா? வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட் இவங்களுடைய எலெக்ஷன் ப்ராப்ளம்ஸ் எதை ஹேண்டில் பண்றதா இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணும். சோ இந்த மெத்தட எப்படி ஃபாலோ பண்றாங்கன்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆக்ட் 1952 பேஸ் பண்ணி இதை ஃபாலோ பண்றாங்க. ஸோ இவருடைய எலக்ட்ரல் காலேஜ்ல வந்துட்டு என்ன பண்ணுவோம் ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷனை பேஸ் பண்ணி தான் ஓட்டர்ஸை வந்துட்டு ஜட்ஜ் பண்றாங்க, டிசைட் பண்றாங்க. அடுத்து சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட்டா இருக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து இவங்களுடைய ஓட்டிங் ப்ராப்ளம் ரிலேட்டடா எந்த விஷயமா இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் தான் அதை ஹேண்டில் பண்ணும். அதை எதை பேஸ் பண்ணி பண்றாங்கன்னு பார்த்தா 1952 ஆக்டை பேஸ் பண்ணி தான் பண்றாங்க. சரிங்களா? இது மட்டும் பண்ண இவரோட இதுல வந்துட்டு இவிஎம் கிடையாது, நோ இவிஎம். சரியா? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். ஓகே, நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஆர்டிகல் என்ன 58. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய குடிமகனா இருக்கணுங்கிறாங்க. இதுல ஒரு டவுட். இப்போ ஒருத்தர் இந்திய குடிமகனா ஆகணும்னா எப்படி ஆகலாம்? ரெண்டு மெத்தட். நீங்க இந்தியாவை சேர்ந்தவங்க இல்ல நீங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. சரிங்களா? நீங்க இந்திய குடிமகன் ஆகணும், என்ன பண்ணுவீங்க? இந்தியாவை சேர்ந்தவனா இருந்தா எப்படி இந்திய குடிமகன் ஆவீங்க?
பை பர்த். சரி, ஓகே. அமெரிக்காவை சேர்ந்தவங்களா இருந்தா ரெஜிஸ்ட்ரேஷன். சரிங்களா? இப்போ நீங்க இந்தியாவை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அமெரிக்காவை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இந்திய குடிமகனா ஆகலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா இங்க என்ன மொட்டையா கொடுத்துருக்காங்க, சிட்டிசன் ஆஃப் இந்தியாங்கிறாங்க. சரிங்களா? அப்ப சிட்டிசன் ஆஃப் இந்தியானா இந்த ரெண்டு மெத்தட்ல சிட்டிசன் ஆகக்கூடிய பாசிபிள் இருக்க யார் வேணாலும் பிரசிடென்ட் ஆகலாமா? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஒரு இந்திய சிட்டிசனா இருந்தா நீ பிரசிடென்ட் ஆகிறதுக்கு குவாலிபிகேஷன்ங்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்தியாவுல பிறந்த இந்தியன் சிட்டிசனா இல்ல அதர் கண்ட்ரில இருந்து வந்து நீ சிட்டிசன்ஷிப் வாங்கினாலும் நீ பிரசிடென்ட் ஆகலாமா? இந்தியாவுல பிறந்தால் மட்டும் இல்ல, இந்திய சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்கனாலே நீங்க சிட்டிசன் தான். சரியா? அப்படின்னா நீங்க பிரசிடென்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? இந்திய குடிமகன் அல்லாத அயல் நாட்டினர் குடியுரிமை பெற்ற பிறகு இந்திய குடியரசுத் தலைவர் ஆவதற்கான நிபந்தனையின் கீழ் இடம் பெறுவாரா மாட்டார் அப்படிங்கிறாங்க. சரியா? ஓகே. சோ அதை மெயினா நோட் பண்ணிக்கோங்க பிராக்கெட்ல. சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாலே நம்ம இந்திய குடிமகன் தான் செலக்ட் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் அவருக்கு வந்துட்டு 35 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த 35 வயசு கம்ப்ளீட் ஆகுறது எப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க பிரசிடென்ட் ஆகுறப்போ உங்களுக்கு 35 வயசுக்கு மேலதான் இருக்கு. 35 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நீங்க லோக்சபா மெம்பர் ஆகுறதுக்கு உங்களுக்கு குவாலிபிகேஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழேயோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் கீழேயோ இல்ல லோக்கல் அத்தாரிட்டிலயோ, சரிங்களா, எங்கேயுமே வந்து பார்த்தோம்னா நீங்க ப்ராஃபிட்டபிளா இருக்கக்கூடிய எந்த ஒரு பதவியும் வைக்க கூடாது. சோ நீங்க குடியரசுத் தலைவர் எலெக்ஷனுக்கு வந்துட்டு நீங்க போட்டியிடணும்னா எவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்கணும்னு பார்த்தோம்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால 15,000 நீங்க டெபாசிட் பண்ணிருக்கணும். சரிங்களா? சோ அதுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6% ஆஃப் ஓட் இருக்குன்னா அதுல நீங்க வந்து 1/, அதாவது டோட்டல் ஓட்ல 1/6% நீங்க வாங்கிருக்கணும். இப்ப 60 ஓட்டுனா 10 ஓட்டாவது நீங்க வாங்கிருக்கணும். அப்படி வாங்கலன்னா உங்களுடைய டெபாசிட் காலி. அதை எடுத்துக்குவாங்க, தரமாட்டாங்க. பார்த்தோம்னா நமக்கு எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் எம்எல்ஏ அண்ட் எம்பி, சரிங்களா, பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்ல எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் எம்எல்ஏ அண்ட் எம்பிஸ் தான் சேர்ந்து என்ன பண்ணணும்னா 50% பேர் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணணும், 50% பேர் வந்து செகண்டர்ஸா இருக்கணும். சரிங்களா? அதாவது முன்மொழியணும் வழிமொழியணும் சொல்லுவாங்கல்ல. சோ அது மாதிரி 50% பேர் வந்துட்டு முன்மொழியணும், இவரை பிரசிடென்ட் ஆக்குறதுக்கு எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி 50% பேர் அதை வழிமொழியணும். சரிங்களா? ஓகே, அதை நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னுட்டு. சோ அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு பிரசிடென்ட்டை நாமினேட் பண்ண முடியும். சரிங்களா? இவங்களை இது பண்ணலாம் அப்படின்னுட்டு. சரிங்களா? ஓகே, அதை நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு முன்மொழியணும், இவரை பிரசிடென்ட் ஆக்குறதுக்கு எலெக்ஷன் பேர் வந்து செகண்டர்ஸா இருக்கணும். சரிங்களா? அதாவது எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் எம்எல்ஏ அண்ட் எம்பிஸ் தான் சேர்ந்து என்ன பண்ணணும்னா 50% பேர் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணணும், 50% பேர் வந்து செகண்டர்ஸா இருக்கணும். சரிங்களா? அதாவது முன்மொழியணும் வழிமொழியணும் சொல்லுவாங்கல்ல. சோ அது மாதிரி 50% பேர் வந்துட்டு முன்மொழியணும், இவரை பிரசிடென்ட் ஆக்குறதுக்கு எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி 50% பேர் அதை வழிமொழியணும். சரிங்களா? ஓகே, அதை நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னுட்டு. சோ அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு பிரசிடென்ட்டை நாமினேட் பண்ண முடியும். சரிங்களா? இவங்களை இது பண்ணலாம் அப்படின்னுட்டு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டேர்ம்ஸ், குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் எவ்வளவு நாட்கள்?
சரி, இதுக்கான ஆர்டிகல் என்ன ஃபர்ஸ்ட்? டேர்ம்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆர்டிகல் 56. ஓகேவா? 56 பேஸ்மெண்ட் தான். சரிங்களா? சோ இவர் எப்போ ஆபீஸ்க்குள்ள நுழையறாரோ முதல்ல அப்பத்துல இருந்து அந்த தேதியில இருந்து 5 வருஷம், சரிங்களா, இவர் வந்து பிரசிடென்டா இருந்துக்கலாம். சப்போஸ் இவர் இன்பிட்வீன்ல தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறாரு அப்படின்னா அதுக்கான ரெசிக்னேஷன் லெட்டர் யார்கிட்ட கொடுக்கணும்னு பார்த்தோம்னா வைஸ் பிரசிடென்ட் கொடுத்துட்டு கேன்சல் பண்ணிக்கலாம் தன்னோட பதவியை. கண்டிஷன்ஸ் கான்ஸ்டிடியூஷன் படி பார்க்கிறப்போ இந்தியாவில் ஒரு சிட்டிசன் எத்தனை டைம் பிரசிடென்ட் ஆக முடியும்? கண்டிஷன்ஸ் கான்ஸ்டிடியூஷன் படி பார்க்கிறப்போ 2 times. ஓகே, இப்ப இந்த யூஎஸ்ஏ மத்த இடங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அங்கதான் 2 times. அப்ப இந்தியா சரி, கான்ஸ்டிடியூஷன் உருவானது யூஎஸ்ஏல முத கரெக்டா? அங்கிருந்தா கான்ஸ்டிடியூஷன் ஒரு கான்செப்ட். இப்போ ஒரு பிரசிடென்ட் யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன் படி அவங்க எத்தனை டைம் பிரசிடென்ட் ஆகலாம்? இந்தியாவில் ஒருத்தர் பிரசிடென்ட் ஆகணும்னா எத்தனை டைம் ஆகணும்? அமெரிக்கால 2 டைம்ஸா? சரி, ஓகே. இந்தியால அப்படி ஒரு கண்டிஷனே கிடையாது. வேற கரெக்ட். சரியா? இந்தியாவில் ஒரு குடிமகன் எத்தனை முறை வேண்டுமானாலும் வந்துட்டு குடியரசுத் தலைவர் ஆகலாம். சரிங்களா? பட் இதே யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன் படி பார்த்தோம்னா ஒன்லி 2 டைம்ஸ். சரியா? ஓகே. இந்தியாவில் இதுவரை அதிக முறை குடியரசுத் தலைவரா இருந்தது யாரு? தங்களுடைய அறிவுக்கணிகளுக்கு எட்டியபடி இதுவரை வந்து குடியரசுத் தலைவரா அதிக முறை பதவி வகித்தவர் யார்? அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஒரு டைம் தானே? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் யாரா இருந்தாலும் பரவாயில்ல. டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சரியா? இதுவரை இந்தியாவில 2 டைம்ஸ் வந்துட்டு பிரசிடென்டா இருக்காரு. 3rd டைமும் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, பட் அவரு அதை ஒமிட் பண்ணிட்டார். சரியா? இதுவரை ராஜேந்திர பிரசாத் 2 டைம்ஸ் வந்துட்டு இந்தியாவோட பிரசிடென்டா இருந்திருக்காரு. சோ இந்த கண்டிஷன்ஸ் எழுதிக்காங்க டேர்ம்ஸ்ல. may be elected for any number of terms. சோ ஒருவர் குடியரசுத் தலைவராக எத்தனை முறை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கப்படலாம். அப்படியே பிராக்கெட்ல யூஎஸ்ஏவுக்கு 2 டைம்ஸ் வரும். சரியா? அப்படியே இன்னொரு பிராக்கெட் போட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்துட்டு இதுவரை 2 தடவை இருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கண்டிஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆபீஸ். ஆர்டிகல் 59 கண்டிஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆபீஸ், அதாவது குடியரசுத் தலைவர் பதவிக்குரிய நிபந்தனைகள் என்ன? கண்டிஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆபீஸ், குடியரசுத் தலைவர் பதவிக்குரிய நிபந்தனைகள் ஆர்டிகல் 59. சோ இதுல என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நாட் பி MP/MLA/MLC if so has to resign. அதாவது அவர் வந்து எம்பியாவோ எம்எல்ஏவோ எம்எல்சியாவோ இருக்க கூடாது. இருந்தா அந்த பதவியை ரிசைன் பண்ணிடும். சரியா?
பண்ணிட்டா அதுதான் அவருக்கு உண்டான கண்டிஷன். நெக்ஸ்ட், நாட் டு ஹோல்டு எனி ஆபீஸ் அண்ட் ப்ராஃபிட். நாட் டு ஹோல்டு எனி ஆபீஸ் அண்ட் ப்ராஃபிட். எந்த அலுவலகத்திலையும் பணிபுரிதலோ இல்ல லாபகரமான பதவியை வகித்தலோ கூடாது. நெக்ஸ்ட், ஸ்டே ஒன்லி. குடியரசுத் தலைவர் எங்க வசிப்பாரு? குடியரசுத் தலைவரோட இல்லத்தோட பேர் என்ன? இந்தியாவுல மொத்தம் எத்தனை இருக்கு குடியரசுத் தலைவருடைய இல்லங்கள்? எங்கெங்க இருக்கு, எத்தனை இருக்கு? சரி, ராஷ்டிரபதி பவன் எங்க இருக்கு? டெல்லி. ஒண்ணு டெல்லி, சரியா? ராஷ்டிரபதி பவன் டெல்லியில இருக்கு. அது போக அனதர் ஒன் ராஷ்டிரபதி பவன் இருக்கு. சோ அது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ஹைதராபாத், சவுத்ல ராஷ்டிரபதி பவன் ஹைதராபாத்ல. சோ நெக்ஸ்ட் நார்த்ல பார்த்தோம்னா ரீட்ரீட்டிங் பில்டிங், சரிங்களா? தமிழ்லயும் அதே தான் சொல்லுவாங்க, ரீட்ரீட்டிங் பில்டிங், சரிங்களா? எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா சிம்லால. ரீட்ரைட் கட்டிடம்னு சொல்லுவாங்க, சிம்லால. சோ இப்போ குடியரசுத் தலைவர் 3 இடங்கள்ல வகிக்கலாம், சரிங்களா? சோ ராஷ்டிரபதி பவனின் டெல்லி, ராஷ்டிரபதி பவனின் ஹைதராபாத், நெக்ஸ்ட் ரீட்ரீட்டிங் பில்டிங் இன் சிம்லா. அது வந்து நார்த்ல இருக்கு, நமக்கு கீழே வந்து ஹைதராபாத் வந்து சவுத்ல இருக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா emoluments and allowances decided by parliament. emolument and allowances decided by parliament. சம்பளம் மற்றும் ஊதியம் தொடர்பாக நமக்கு பாராளுமன்றம் தான் நிர்ணயிக்கும், குடியரசுத் தலைவருடையது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா cannot be diminished during his term. அவருடைய சம்பளம் மற்றும் ஊதிய படிநிலைகளை அவருடைய பதவி காலத்துல குறைக்க முடியாது. அவர் பதவி ஏற்கும் போது ஒரு சேலரி சொல்லிட்டு அவரோட பதவி விலகிறதுக்குள்ள அந்த சேலரி குறைக்கிறதோ ஏத்துறதோ அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கா, சரிங்களா? cannot be diminished during his time. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு? குடியரசுத் தலைவர் எவ்வளவு வாங்குறாரு? வாட் கைண்ட் ஆஃப் லாக்ஸ்? கன்ஃபார்ம் லாக்ஸ் தானா? இந்த தௌசண்ட்ஸ்லாம் ஒத்துக்க மாட்டீங்களா? 10,000 20,000? சரி, லாக்ஸ் எவ்வளவு? லாக்ஸ் 3. then anyone? 1.5. வேற? 2.5. சரி, ஓகே. 7. 1.7. ஓகே, so sad. 5 lakhs. சரியா? என்ன ஒரு மாசம் குடியரசுத் தலைவர் வந்துட்டு வரீங்களா? சரி, ஓகே. இப்போ இவர் வந்து 5 லட்சம் ரூபாய் சேலரி வாங்குறாரு. இவருடைய பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பென்ஷன் ஒண்ணு கொடுப்பாங்களா? எவ்வளவு கொடுப்பாங்க இவருக்கு? பென்ஷன் இவருக்கு எவ்வளவு வரதுக்கு பாசிபிள்? 15,000. 50,000. ஓ, ஓகே, 50,000. வேற?
10%, 25%. சரி, ஓகே. ஸோ இவருடைய பென்ஷன் பாத்தீங்கன்னா 2.5 lakhs. சரியா? பிரசிடென்ட் ஆயிரலாமா? ஏன்னா ஒரு மாசத்துக்கு பென்ஷன் வராது, 5 lakhs மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். நோட் பண்ணிட்டீங்களா எல்லாம்? நெக்ஸ்ட் ஆத் ஆர்டிகல் 60. சரிங்களா? பிரசிடென்ட் ஆத்கான ஆர்டிகல் 60. சரிங்களா? சோ இவரை யார் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சரிங்களா? அவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இல்ல அவர் இல்ல அப்படின்னா அப்போ சீனியர் ஜட்ஜ் யாரோ அவங்க தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இவர் என்ன சொல்லணும்? டு ஃபெய்த்ஃபுல்லி எக்ஸிக்யூட் த ஆபீஸ். நான் என்னுடைய அலுவலகத்துல உண்மையான நிர்வாகத்தை ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கு அடுத்து அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பேன், மக்களின் சேவைக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் என்னை அர்ப்பணிப்பேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் பேசணும். ஆர்டிகல் 48 என்ன? Protection of animal husbandry and agriculture. Article 51. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் பார்த்தனா இம்பீச்மெண்ட். சோ இதுதான் குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை பத்தி சொல்லக்கூடியது. சரிங்களா? ஆர்டிகல் 61. ஓகே. சோ எந்த மாதிரி டைம்ல இவர் வந்துட்டு இம்பீச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இவர் வந்துட்டு ஒரு சிவில் லாஸையோ இல்ல ஒரு கிரிமினல் குற்றங்களோ செஞ்சாலாம் இவர் வந்துட்டு இம்பீச்மெண்ட் பண்ண முடியாது. சரிங்களா? சோ ஒரே ஒரு ரீசன் என்ன? வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இது மட்டும்தான் டேர்ம் இவருக்கு. இவரை எதிராக வந்து இவரை வந்து வெளியே தள்ளணும் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக செயல்பட்டுட்டாரு அப்படின்னா மட்டும்தான். சோ அப்படி இவர் செயல்பட்டுட்டாருன்னா அதை எந்த அவையில சொல்றாங்களோ அந்த அவையில மட்டும்தான் மெஜாரிட்டி பண்ணி பண்ணணுமான்னு கேட்டா நோ. ஓகேவா? ரெண்டு அவையிலுமே வந்துட்டு அந்த பில்ல பாஸ் பண்ணி அவருக்கு எதிராக வந்துட்டு அந்த மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி காட்டணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, எந்த ஹவுஸ்ல சொல்றாங்க இவர் வந்துட்டு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு லோக்சபால சொல்றாங்களா ராஜ்யசபால சொல்றாங்களா? எந்த ஹவுஸ்ல சொல்றாங்களோ அந்த ஹவுஸ்ல என்ன பண்ணணும்னா 1/4 மெம்பர் கிட்ட இருந்து சைன் வாங்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அவருக்கு எதிரான கடிதத்துல முதல்ல சைன் வாங்கணும். பட் சைன் வாங்கி உடனே நேரா பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்றதான்னு கேட்டா கிடையாது. சரிங்களா? அந்த இந்த சைன் பண்றதுக்கு முன்னாடி 14 அது என்னைக்கு சப்மிட் பண்றாங்களோ அதுக்கு 14 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடணும். சார் உங்களுக்கு எல்லாம் நாங்க நோட்டீஸ் போட போறோம். சரிங்களா? நீங்க கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. சோ இப்போ அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ண போறாங்க. பதவி நீக்கும் தீர்மானத்தை கொண்டு வர போறாங்க. எப்படி கொண்டு வர போறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஹவுஸ்ல போட்டாங்களோ அந்த ஹவுஸ்ல வந்துட்டு அந்த தீர்மானத்துக்கு எதிராக எல்லாருக்கும் சைன் வாங்கணும். சரிங்களா? 1/4 சைன் வாங்கணும். சைன் வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னா அதே ஹவுஸ்ல 2/3 மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? 2/3 மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி குடியரசுத் தலைவருக்கு எதிராக வந்து ஆமா அவர் கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணாரு, அவரை பதவி நீக்கணும் அப்படின்னு அந்த மெஜாரிட்டி பாஸ் ஆயிடுச்சுன்னா அதை அடுத்து என்ன பண்ணணும்னா அடுத்த ஹவுஸ் கொண்டு போகணும். சரிங்களா? அந்த அடுத்த ஹவுஸ் கொண்டு போயிட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அதுலயுமே வந்துட்டு டோட்டல் பாப்புலேஷன்ல 2/3 வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். சரியா? இப்படி ப்ரூவ் பண்ணா அவரை தூக்கிடலாம். சரியா?
ஏதாவது ஒரு வேர்டிங்ஸ்ல தான் காலவாரி விடுவோம் முழுக்க. இந்த 2/3 அப்படியே 1/3 கொடுத்து வைப்பான் இல்லைங்களா, அப்படியே 3/2 கொடுத்து வைப்பான். நம்ம கண்ணுக்கு அந்த நம்பர் மட்டும்தான் மைண்ட்ல நிக்குமே தவிர அது என்ன ஆர்டர்ல இருக்கு என்ன பொசிஷன்ல இருக்குலாம் நிக்காது. அதனால கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பிரசிடென்ட பத்தி ஃபுல்லா அழகா எழுதி கொடுப்பீங்க பிரேக்ல. சரியா? அதனால தயாரா இருந்துக்கோங்க. சரி, ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, அப்படி ரெண்டு ஹவுஸ்லயுமே வந்து அந்த பில்ல வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, மெஜாரிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா, எந்த தேதியில ப்ரூவ் பண்றாங்களோ அப்பத்துல இருந்து அவர் வந்து அவரோட ஆபீஸ்ல இருந்து டெர்மினேட் ஆயிடும். சரிங்களா? இனிமே அவர் கிடையாது.